பாம்பேயில் பிரிட்ஜு மேலே தடலில் போட்டிருந்தாரு. அவருக்கு அதெல்லாம் லூஸ் ஆகிடுச்சு ஆடுதுன்னு தான் நம்ம கிட்ட வந்தாங்க. பிரிட்ஜ் ரிமூவ் பண்ணிவிட்டு இம்ப்ளான்ட் பண்ணி 3ஆவது நாளே பலன் கொடுத்துட்டோம். 6 மந்த்துக்கு முன்னாடி தான் இம்ப்ளான்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி என்னன்னா மேலே ஒரு 5 பிள்ளை எனக்கு வந்து கொஞ்சம் இரெகுலராக இருந்தது. அப்போ நியர்பையில் ஒருத்தவங்கள பிரிட்ஜ் போட்டிருந்தேன் டெம்பரரியாக. அந்த டெம்பரரி பிரிட்ஜு கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சுன்னா கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. லூஸ் ஆகுதுன்னா என்னைக்கு விழுந்துருவோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுனால நான் வந்து யூடியூப்லேயே மேம் பார்த்தேன். அப்போ அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்டேன். மெஷர் பண்ணும்போது எனக்கு கிட்டத்தட்ட 6 மந்த் ஆச்சு. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரி அதை பெர்மனெண்ட்டாக மாற்றிக்கலாமேங்கிறக்காக தான் மேம்கிட்ட ஒரு ஒப்பீனியனுக்காக வந்தேன். அவங்களும் பிரிட்ஜ் நல்லா இருக்குது, நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எந்த கம்ஃபர்டபுள்னா 1 or 2 monthsக்கு அப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லுங்க. ஏன்னா மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா எப்படா வருவாங்கங்கிற விட அவங்க நம்மளுடைய ஒப்பீனியனுக்காக சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட்டாக தெரியுது. ஸோ ஃபீல் ஃப்ரீ, பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், நல்ல அஃபோர்டபிலிட்டி. அதனால் யாரையுமோ தாராளமாக வரலாம். என்னுடைய சஜஷன் அது. தேங்க்யூ மேம்.